4 நாள் இங்கே தான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துடும், நான் வரேன், எனக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்கணும், டீ ரெடியாக இருக்கணும், காஃபி ரெடியாக இருக்கணும், டிஃபன் ரெடியாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும். உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னா? யார் வர சொன்னா? நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக, நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டில் மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், அப்ப நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தையும் அவங்க பார்க்கணும்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டான் சார். எங்க வீட்டுக்காரர் எப்படி சார் கூப்பிடுவாரு? வரவங்கள வேண்டான்னு தடுத்து அனுப்ப முடியுமா? 2 பேர்ல யாருன்னா வந்து சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டை தேடி போன்னு சொல்ல வேண்டியது. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட உந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? எப்படி சார் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வரவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தடவை வந்து ஒரு ஒளிவு மறைவா தான் சொல்ல முடியும், அதுக்கு நேரா சொல்ல முடியுமா? நேரா குடும்பம் பிரிஞ்சிரும். ஒளிவு மறைவா சொல்லித்தான் இருக்கீங்க. ஆனா அவங்க புரிஞ்சிக்கல. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? கூட பிறந்த அண்ணன் சொல்றதை விட வேற என்ன சார் வேத வாக்கு? அண்ணன் சொல்றா அதெல்லாம் ஓகே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வெக்கமான இருக்கவங்க கேளுங்க, என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்காதீங்க. நம்மளுடைய வலி எப்படி இருக்கும், அவங்களும் 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்கார்ந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல அது. இந்த பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்தினு வச்சுக்கங்க, ரத்த கலையாய் போகும். தெரிஞ்சதா சார் நான் வரேன். இது அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சதா? தெரிஞ்சதா சார் வரேன், ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற பாரு, என்ன பாக்கு. ரொம்ப தவறான வாதம் சார், அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்குமே என்ன பண்றது தெரியல. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அப்ப நான் கேக்குற கேள்வி சரிதானே? இல்ல இது ரொம்ப சுமாரான கேள்விதான். சுமாரான கேள்விதான். இப்ப நீங்க கேட்டது நேரம் பேசுனத பார்த்தா நீங்க இவ்வளவு சுமாரா கேட்க வேண்டியது இல்ல. நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கறியாமா? வந்து போறது சிரமமா இருக்குங்கறத எப்படி நாசுக்கா சொன்னீங்க? சார் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல முடியும். சரி உடம்பு முடியலன்னு படுத்துருக்குமே, அப்பயும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப திட்டவும் முடியல, அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்பயும் நம்ம திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம், பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம், ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. செருப்பு கட்டி அவங்களுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன், ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. நல்ல வேளை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல போய். என்னடே சிரிச்சுனுங்க. உங்க நாத்தனாட்ட என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை கூட சொல்லிருங்க ஸ்ட்ரைட்டா. என்ன வந்து ஒரு மனுஷியா பாருங்க, எனக்கும் வந்து எல்லாவுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே இருக்கு எனக்கும். ஐ டோன்ட் கேர். மாமியார் எங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் நாங்க வந்து ஒத்துமையா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தாலும் நாங்களே பார்த்துப்போம், அதை நாங்களே பேசிப்போம், கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். ஆனா இவங்க வந்தாவே அந்த பிரச்சனையை 2 விதமா போயிடுது. மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். அண்ணன்ட்ட வந்தா உரிமையா கொஞ்ச நேரம் பேசுவோம், சகஜமா பேசுவோம். அதுக்கு உடனே நீங்க எல்லாம் வந்தா போட்டு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க, கண்டிப்பா வரும். ஆனா அது உங்களுக்கு தெரியல. அது பிரச்சனை வந்து நாங்க பார்த்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுறேன். நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது, நாங்க வராதப்ப வந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாவம் அவர் ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு போகுது, அதுக்கு ஏதாவது செய்யணும். நாங்களாம் செய்யறோமே, எல்லாம் செஞ்சிருக்கோமே, முறையா என்னென்ன செய்யணுமோ, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஒரு தாய் வீட்டுல இருந்து என்ன செய்யணுமோ எல்லாம் நான் செய்யறோமே. இருந்தாலும் இது செய்யல அதை செய்யல நீங்க எல்லாம் சொன்னீங்களோ, அவங்க அதை வந்து பிரச்சனை. உழைச்சு சம்பாதிங்கடா, ஏன்டா ஊரங்காத்துக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? ஆதங்கத்தை எங்க அண்ணன் கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லத்தானே சார் செய்வோம். அன்னிக்கிட்ட பேசலாமே, அதையே நீங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அதை வேற இடத்துக்கு கொண்டு போய் எதுக்குன்னு? அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் பேசுற மாதிரி அண்ணிட்ட பேசணும்னு சொல்லணும்னு தோணல அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு செய்யறதுக்கு ஒரு மனசு வரும்? எங்க வீட்டுக்காரங்க சரி மாமியாரும் சரி, எப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு மனசு வரும்? அதானே அண்ணன் செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை தான். நிறுத்து, ஒரு பொண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இவங்க செய்யறது எல்லாமே எங்க அண்ணன் செய்யறாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துதான் செய்யறாங்க, அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. ஆமா, மறந்தே போச்சுடா. எங்க வீட்டுல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? இந்த விவரம் தானா என் மூலதானா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போகுங்கிற ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சிங்கமா இல்ல, என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. நான் வந்து எங்க வீட்டு பொண்ணு சார், அப்போஸ் ஏன் மாமியார் வீட்டுல நடக்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட தம்பிகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ அதை சொல்றாங்க செய்யறதையும் செஞ்சு விட்டு
குடிக்கிறத பாரு. இங்க என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்ல சொல்றீங்கல்ல. சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். எப்படி 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 நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட? ஓ நீ அப்படி வரியா? சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா வீட்டை தேடி வராங்கல்ல சார், அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நாத்தனாருக்கு ஏதோ விஷயம்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா காசிப் பேசணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. உங்க நாத்தனாரு உங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசிப் ஆகும்? கணவன் மனைவி பிரச்சனையில இவங்க தலையிடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இப்ப மாமியார் வந்து தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதே நாத்தனாரும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைனா நாங்க எப்படி சார் பாத்துட்டு இருக்க முடியும்? உன்னை கேட்டனா நீ ஏன் முந்திக்கிற? நாங்க எங்க தம்பி பிரச்சனைனா நாங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணும்ல சார். எங்களுக்கு பிரைவசி வேணும்ல சார். இப்போ என்னடா வேணும் உனக்கு? அவங்க வந்து ஒரு தலைபட்சமா பாப்பாங்க. நான் வந்து இன்னொருத்தங்க வீட்டுல வந்திருக்கேன், தம்பி கிட்ட பிரச்சனை பண்றேன், தம்பி சந்தோஷமா இருக்கணும், அப்ப தம்பிக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு பங்க நம்மள திட்டுறாளுங்க? திருந்திருவோமா? ஓ அம்மா ஏன் தம்பி கிட்ட சண்டை போடுற? அவன் ஃப்ரீயா விட, அவன் போக்குக்கு விட, இழுத்து பிடிக்காத. அப்புறம் எப்படி சார் குடும்பம் பண்றது? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. உங்க மனசாட்சியை தெரிவு சொல்லுங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டைக்குள்ள நீங்க ஒரு மாமியார் போல தலையிடுறப்ப உண்மையாவே நியாயத்தின் பக்கம் நிப்பீங்களா, உங்க தம்பி பக்கம் அண்ணன் பக்கம் நிப்பீங்களா? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? கண்டிப்பா மாட்டாங்க சார். மாமியார் கூட ஒரு சமயம் இல்ல ஒரு சமயம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்க. தம்பிய வந்து உயர்வா தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பாரியா பாரி நான் பச்சி பேசுறாயா? தனி மனிதனை கல்யாணம் பண்ணல, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரனை நீங்க கல்யாணம் பண்றீங்க. நாங்க யாருமே வேண்டாம், நீங்க தான் வேணும். எந்த விதத்தை நீங்க முடிவெடுப்பீங்க? மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. மாமியாராவும் இல்ல, நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்க எதிரியும் கிடையாது. நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேக்குறேன். அப்போ ஒரு அக்கா தங்கச்சியாவா இருந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது. எப்படி அடிபணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா? இதெல்லாம் ஓவர் மக்கள். எங்க ரோல் என்ன? நாங்க எப்படி இருக்கணும் நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆடுற அளவு இருக்கு, நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? அப்பா எங்க அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். அப்ப எங்களுக்கு பிறந்த வீட்லயே உரிமை இல்ல, புகுந்த வீட்லயே உரிமை இல்லையா கிச்சன்ல? உங்க பிறந்த வீட்டுல உரிமை எல்லாம் இருக்கு, நானா பொறுப்பு? என்னடா எகதாளமா பேசிட்டு இருக்க? அடிங்க. அவங்க கிச்சனுக்கு வருவாங்க சார், வந்துட்டு என்ன சிங்கே கழுவாம வச்சிருக்க, என்ன பாத்திரம் இவ்வளவு போட்டு வச்சிருக்க, நீ ஏன் அப்படி செய்யல, நீ ஏன் அப்படி கிச்சன் வச்சிருக்க, நீ ஏன் அது அந்த குறை சொல்லக்கூடாது இல்ல? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? அது நம்ம பார்க்கும்போதே அப்படி தெரியுது சார். இப்படி இருக்கே, இதை பண்ணலாம்ல, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. அதை ஏன்ட்ட சொல்லுங்க, ஏன்ட்ட உரிமையா சொல்லுங்க. பொதுவா வந்து மாமியார் கேக்குற மாதிரியும் அவங்க தம்பி கேக்குற மாதிரியும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. அது நம்ம நான் தான் பெஸ்ட்னு காட்டுறதுக்காக அதை சொல்லிடுறது. அப்ப இப்படி பண்ணா அவங்க எப்படி கிச்சனுக்குள்ள வர்றது? நோட்டி என்ன லொட்டிட்டு நீங்க உரிமை எடுத்துக்கிறேன் பேருன்ட்டு அவங்களோட வேல்யூவை நீங்க குறைச்சிட்டே இருக்கீங்க. அவ கிச்சனை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறா, புள்ளைய சரியா வளர்க்க மாட்டேங்கிறா, எங்க அண்ணனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறா. செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு தொந்தரவு செய்கிற ஒரு ஆளை நான் எப்படி நல்லபடியா நடத்த முடியும்? இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. ஒண்ணும் சார், இப்ப எங்க அம்மா வீட்டு ஸ்டைல்ல பண்ண இந்த சமையல் வேற மாதிரி. இப்ப எங்க வீட்ல தேங்காய் அரைச்சு விட்டு பண்ணுவாங்க. இப்ப அவங்க வீட்ல வந்து தேங்காயை அந்த தேங்காயை அரைச்சு விடுவாங்க. அந்த டேஸ்டே வேற ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணன் இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்ன சார் பம்பா இருக்கு? ஆமா, இதென்ன கதையா இருக்கு? கை தட்டல ஒண்ணுமே இல்ல சார். 25 வருஷம் எங்களுடைய டேஸ்ட் பிரகாரம் இப்ப நீங்க உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு வரலங்க, உங்க வீட்டுக்கு சமைக்க வரல, வாழ வந்திருக்கேனா?